நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. அண்மை செய்திகளை தற்போது பார்த்து வருகிறோம். PM ஸ்ரீ திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக தமிழக தலைமை செயலாளருக்கு மத்திய அரசு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து விரிவான விவரங்களோடு நிகழ்கிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம், முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். PM ஸ்ரீ திட்டத்தில தமிழ்நாடு மற்றும் வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம் கட்டாயம் இணைய வேண்டும் என மத்திய அரசு கெடு விதித்திருக்கிறது. இது ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகின்றது. மேற்கு வங்கத்தை பொறுத்தவரையில பிரச்சனை கிடையாது. காரணம், அங்கு பாஜக அரசு அமைந்து விட்டது. அதனால் அங்கு வரக்கூடிய முதலமைச்சர் உடனடியாக அதில் கையொப்பமிட்டு சேர்ந்து விடுவார். முதல்ல இந்த PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ் அப்படின்னா என்ன? PM ஸ்ரீ பள்ளிகள் என்பது மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படுத்துவது. அதாவது புதிய கல்விக் கொள்கையின்படி கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திட்டம் இது. இது 60% மத்திய அரசு நிதி மற்றும் 40% மாநில அரசினுடைய நிதியால் இயங்கக்கூடிய பள்ளிகளாக இருக்கும். கிட்டத்தட்ட 1400 பள்ளிகள் இந்த திட்டத்தின் கீழ் செயல்படுகின்றது. இதற்கு முன்பு இங்கிருந்த திமுக அரசு இந்த திட்டத்தை கடுமையாக எதிர்த்தது. ஏனென்றால் PM ஸ்ரீ பள்ளிகள் வந்தால் கட்டாயம் ஹிந்தி, சமஸ்கிருதம் போன்றவற்றையெல்லாம் ஏற்க வேண்டிய சூழல் ஏற்படும். இதில் அனைத்து தரப்பு மாணவர்களும் படிக்க முடியாது, இடஒதுக்கீடு என்பது கேள்விக்குறியாகும் என்றெல்லாம் பல்வேறு விஷயங்களை கூறி PM ஸ்ரீ பள்ளிகள் தமிழ்நாட்டிற்கு உகந்தது அல்ல. நீங்கள் 60% நிதியை கொடுத்தாலும் சரி, எங்களுக்கு உங்கள் நிதி கூட வேண்டாம், நாங்கள் PM ஸ்ரீ திட்டத்தை ஏற்க மாட்டோம் என்று வெளிப்படையாக அறிவித்திருந்தார்கள். எனவே அந்த ஒரு நிலைப்பாட்டை எடுத்த நிலையில இப்போது இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் புதிதாக ஆட்சி அமைக்க இருக்கின்றார்கள். அவர்கள் இதில் என்ன முடிவு எடுக்கப் போகிறார்கள் என்பது ஒரு பெரும் எதிர்பார்ப்பை எழுப்பியிருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில மத்திய பாஜக அரசுடன் பல விஷயங்களில் முரண்பட்டு இருக்கிறார்கள். நீட் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு கடுமையாக கடந்த காலங்களில் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். பாஜக அரசு, அதாவது மத்திய அரசை ஒன்றிய அரசு தான் என்றே குறிப்பிடுகிறார்கள். எனவே அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருமொழி கொள்கைதான் எங்களுடைய கொள்கை என்று சொல்லக்கூடிய தமிழக வெற்றி கழகம் இந்த திட்டத்தில் என்ன மாதிரியான முடிவெடுக்கப் போகிறார்கள் என்ற முதல் சவால், இன்னும் பதவி கூட ஏற்கவில்லை, அதற்கு முன்பாக இந்த முதல் சவால் அவர்கள் முன்னால் நிற்பதை பார்க்க முடிகின்றது. குறிப்பாக மத்திய கல்வி அமைச்சகத்தினுடைய இந்த கடிதம் மாநில அரசுகளுக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இறுதி நினைவூட்டலாக இது பார்க்கப்படுகின்றது. இந்த திட்டத்தில் சேரவில்லை என்று சொன்னால் அவர்கள் பல்வேறு நிதிகள், அதாவது மாநில அரசுக்கு பல்வேறு நிதிகளை மத்திய அரசு கொடுத்துக் கொண்டிருக்கிறது, அதற்கு தடை போடுவார்கள், சிக்கல் ஏற்படுத்துவார்கள் என்று தெரிகிறது. எனவே அந்த வகையிலே இதில் விரைந்து முடிவெடுக்க வேண்டிய தேவை தமிழக அரசுக்கு ஏற்பட்டிருக்கிறது. தற்போது இன்னும் அரசு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணவில்லை என்ற ஒரு சூழல் இருந்தாலும் கூட பிரதான் மந்திரி ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா, அதாவது PM ஸ்ரீ பள்ளிகள் என்று சுருக்கமாக குறிப்பிடுவோம். நாடு முழுவதும் 14,500க்கும் மேற்பட்ட பள்ளிகள், அதிநவீன வசதிகள், இதெல்லாம் ஒரு மாடல் ஸ்கூல் போல இந்தியாவிலேயே ஒரு முன்மாதிரி பள்ளிகளாக உருவாக்கப்படுகிறது. இதில் பல்வேறு நன்மைகள் இருக்கிறது. ஆனாலும் கூட அதில் சில தீமைகள் இருப்பதாக பல்வேறு அரசியல் கட்சிகள் விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள். அதனால்தான் மாநில கட்சிகளாக இருந்த திமுக மற்றும் மேற்கு வங்கத்தில் இருந்த மமதா பானர்ஜியினுடைய கட்சி போன்றவை எல்லாம் இதை மிக கடுமையாக எதிர்த்து வந்தார்கள். எனவே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இந்த திட்டம் முதலில் அமைய போகிறது என்பதை இந்த செய்தியின் மூலம் நம்மால் பார்க்க முடிகிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163.